மரகதக்கா, மரகதக்கா, வாங்க நீ வா, வந்து உட்காரு. ஏக்கா பாடு ஒன்று சொல்ல வந்திருக்கேன், நீங்கள் தப்பாக நினச்சி விடக்கூடாது. நான் உன்னை தப்பாக நினைப்பேன், நான் சொல்லு. ஏக்கா அவங்க மரமும் ஒரு பூனை வளர்க்கல, அதை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். பூனையா? அதை பற்றி என்கிட்ட பேசாத, அதை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு கமலா இருக்காளா, நமக்கு பிடிக்காதவா. அவள் நேற்று எங்கேயோ கல்யாண வீட்டுக்கு போனாலாம். அப்போ பார்த்து இந்த பூனை வந்து எதிர்த்தாப்புல போயிருக்கு. அதான் அவள் கோவத்தில் இடக்கா பார்த்துக்கோ. அந்த ஆள் கல்யாணத்துக்கு போகாமல் வீட்டுக்கு போயிட்டாலாம். அதை எல்லாரும் தெரு முழுக்க சொல்லி கொட்டடிச்சுட்டு அலைதா. இந்த பூனை சனியனால பெரிய பிரச்சனை தான். இனிமேல் நம்மளை கமலா கிளின்னு கிளிப்பாளே. ஏக்கா ஆமாக்கா, உன்னையும் மரமோனையும் சேர்த்து தாங்க கிளிக்காவா. என்ன செய்ய, என் தலையெழுத்து இந்த பூனையோட பிரச்சனை தான் டெய்லி. வந்துட்டு அந்த சனியை ஓடிப்போ, வெளியே போ. எப்பா சை, எப்பா பாரு இந்த கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு இந்த பூனை. யார் என் பூனையை பற்றி இப்படி ஏசிட்டு இருக்கா? ஏக்கா நான் போறேன்க்கா, உன் மரமும் வந்துட்டாக்கா, நான் போறேன்க்கா. ஜூலி ஏமா கரைஞ்சிட்டு இருக்க? இவனை யார் அடிச்சா? ஜூலின்னு பேர் ஒன்று தான் குறை அதுக்கு. என் பூனையை பற்றி ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நானும் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த பக்கத்து ரக கூட சேர்ந்துட்டு என் பூனை ஏசத்தையில நீங்க. உனக்கு தெரியுமா, நான் என் பூனையை பற்றியே பேசிட்டு இருந்தேன். வேற விஷயம்லாம் நான் அவ கூட பேசிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் காது ஒன்றும் ஸ்பீக்கர் அவுட் ஆகலை, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆமாட்டி, நான் உன் பூனையை பற்றி அப்படி பேசினேன், அதுக்கு ரெட்டிப்போம். இதை எப்படி யாட்டின்னு சொல்லலாம், அது இருக்கட்டும். முதல்ல என் பூனையை பற்றி நீங்கள் எப்படி குறைச்சலாம்? அது 15 நாள்லேருந்து நான் வளர்த்துட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் வச்சு நான் எவ்வளோ அதிகமாக பாசமாக வளர்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதை ரொம்ப பிரிய முடியாமல் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். அதை நீங்கள் எப்படி குறைச்சலாம்? ஒரு பூனை கேட்டு என்னை எடுத்து பேசுவியா? அந்த பூனை உங்களை என்ன செஞ்சு? உங்களோட சண்டைக்கு வந்துச்சு. அந்த பூனையால் நான் தெருல இருக்க அப்படி வச்சுட்டு சண்டைக்கு போனிக்க வேண்டியிருக்கு. அது போகல ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன அதை பற்றி? என்னது ஒரு இடத்துல நிற்க வச்சுது? நேற்று நான் பால் எடுத்து வச்சிருந்திருக்கேன், அதை ஃபுல்லாக குடிச்சு போட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கத்து வீட்டு கமலா வீட்டில் போய் அங்கே குறுக்க சாடி இருக்கு. அவள் கல்யாண வீட்டுக்கு புறப்பட்டு இருக்கா. அவளே சகுனம் பார்க்க கூடியவா. அவள் உடனே வீட்டுக்குள்ள ஓடிட்டா. கல்யாண வீட்டுக்கு போகலன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக கொட்டடிச்சிட்டாலேதா. இதானே எனக்கு ஊர் முழுக்க கெட்ட பேர் தான். அந்த கமலாக்காலாம் ஒரு ஆளா, அவங்க வீட்டில் உள்ளவங்க போனாலே அவள் சகுனம் பார்ப்பா. அப்புறம் இந்த பூனையெல்லாம் சகுனம் பார்த்துட்டு தான் அலைவா. அவளாம் ஒரு மனுஷியா? அவள் பச்சை நீ ஏன் கேட்கியோ? ஒவ்வொருத்தரும் என்கிட்ட வந்து பராதி சொல்லிட்டு இருக்கா. நான் அப்புறம் என்ன, எனக்கு தலை சுத்துதுமா. போ, தலை சுத்துதுன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, வீட்டிலே படுங்க. முதல்ல ஒரு பூனை கேண்டி என்னை எழுத்து பேசியா? ஒன்று இந்த பூனை இருக்கணும், இல்லை நான் இருக்கணும் இந்த வீட்டில். இன்னைக்கு என் மாமா வரட்டும். இன்னைக்கு இந்த பூனையா இல்லை நான் பாத்திரம். இன்னைக்கு ஒரு கை பாத்திரம் இன்னைக்கு. அதையும் மக்களே, இந்த மாமியார் மருமக சண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரியா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.